உன் கணவர் வீட்டை விட்டு வெளியில போனா அவர் கையில கட்டி இருக்கிற கயிறு அவரை காப்பாத்தும். வீட்டுக்குள்ள இருக்கும்போது நாகம் உள்ள வராம இந்த வேறு காப்பாத்தும். சரிங்க சாமி, நீங்க சொன்ன மாதிரியே இந்த நாக வேற என் வீட்டு வாசல்ல கட்டி வைக்கிறேன். பழி வாங்க துடிச்சுக்கிட்டு இருக்க அந்த நாகத்துக்கிட்ட இருந்து உன் கணவர் உயிரை காப்பாத்த இதெல்லாம் தற்காலிகமானதுதான். நாகத்தோட பாதுகாப்புல இருக்கிற அந்த தெய்வ சக்தி உள்ள வைரத்தை கொண்டு வந்து உன் வீட்டுல வச்சுக்கிட்டா தான் உன் கணவர் உயிருக்கு ஏற்பட்டிருக்க ஆபத்துல இருந்து நிரந்தரமா காப்பாத்த முடியும். அப்படின்னா அந்த வைரத்தை எடுக்கிறதுக்கு என்னதான் வழி? அது எனக்கு தெரியலம்மா. வர்ற பௌர்ணமி அன்னைக்கு நீ கோவிலுக்கு வந்து அம்மன் முன்ன மனசார வேண்டிக்கிட்டு பூஜை பண்ணு. அம்மன் நிச்சயமா உனக்கு நல்ல வழி காட்டுவா. சரிங்கய்யா, நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்யறேன். நான் போயிட்டு வரேங்கய்யா. எல்லாத்தையும் அந்த அம்மன் பாத்துக்குவா. நீ தைரியமா இரு. ரொம்ப நன்றிங்கய்யா, நான் வரேன். போயிட்டு வாமா. ஓ, இந்த நாகவேரை கொண்டு போய் உன் வீட்டு வாசம் முன்னாடி கட்டி வை. அந்த இச்சாதாரி நாகம் எந்த உருவத்திலையும் உன் வீட்டுக்குள்ள நுழையவே முடியாது. சித்தர் கொடுத்த இந்த வேற வாசல்ல கட்டிடலாம். அப்பதான் அந்த இச்சாதாரி நாகம் எந்த உருவத்திலயும் வீட்டுக்குள்ள வர முடியாது. தேவிமா, தூங்கி எந்திரிச்சிட்டீங்களா? எந்திரிச்சிட்டேம்மா. நீங்க கோயில் போயிட்டு வந்துட்டீங்களா? நான் இப்பதான் வந்தேன். ஆமா, நான் கோயிலுக்கு போயிருக்கேன்னு உன்கிட்ட யார் சொன்னா? அது வந்து வேற யாரு? அடியேண்டா. துர்கம்மா எங்கன்னு கேட்டா வந்துட்டு இப்பதான் கோயில் போயிருக்காங்கன்னு சொன்னேன். ஆமா, நாகஜோதி வந்தாச்சா? இன்னும் அவ வரலையே துர்கா. ஆமா, நீ எதுக்காக நாகஜோதிய பத்தி விசாரிச்சுட்டே இருக்க? ஒன்னும் இல்ல, சும்மாதான். நீ வெறும் துர்காவை மட்டும் இருந்தனா நீ சும்மான்னு சொல்றத நான் நம்பிருப்பேன். நீ இப்ப இன்ஸ்பெக்டர் துர்காவாச்சே, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல? எனக்கும் அப்படிதான் துர்கா தோணுது. காலையில இருந்து நாகஜோதிய பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கியே, என்ன விஷயம்? எங்க கிட்ட சொல்லக்கூடாதா? ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. புதுசா வீட்டுக்கு வந்திருக்கான், திடீர்னு காணுமே அப்படின்னு கேட்டா, அவ்வளவுதான். அம்மா, நீங்க தானே அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. அவளை உங்களுக்கு எப்படி தெரியும்? நல்லா இருந்த மாதாஜி இப்ப தொண்ட ஆரம்பிச்சிருச்சு. நாகவேரை தாண்டி இவ உள்ள வந்துட்டாளே, அப்ப இவ நாகம் கிடையாது. துர்கா, நீ தானே நாகஜோதிய பத்தி விசாரிச்சுட்டு இருந்த? இதோ வந்துட்ட பாத்தியா? கோயம்பேடு மார்க்கெட்டுக்கா போயிட்டு வர? ஆமாம்மா, கோயம்பேடுல போய் காய்கறி வாங்கிட்டு வந்ததுல நமக்கு 500 ரூபாய் மிச்சம். காய்கறியும் நல்லா இருக்கு. அப்ப இவன் நாகம் இல்ல, சாதாரண பொண்ணுதான். நாகமா இருந்திருந்தா வேறு காட்டி கொடுத்திருக்கோம். சரி, எல்லாத்தையும் கொண்டு வந்து கிச்சன்ல வைக்கலாம் வா. பாவம், தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு வந்திருக்குது காய்கறியில. நீ என்ன முயற்சி பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்கவும் விட மாட்டேன். நீங்க போங்க மாதாஜி. எப்படியோ வேற மாத்தியாச்சு. இல்லன்னா நாச்சோட கதை கந்தலா இருக்கும்.
வாங்க நாக்ஸ். நீங்க மட்டும் வேற மாத்தி கட்டாம இருந்திருந்தா என்னால வீட்டுக்குள்ள வர முடியாமயே போயிருக்கும். துர்காக்கும் என் மேல ஸ்ட்ராங்கா சந்தேகம் வந்திருக்கும். உள்ள வந்துட்டல, அடுத்த பிளான் என்ன? சூர்யா உயிரை எப்ப எடுக்க போற? அந்த வைரத்தை எப்ப என் கையில தர போற? பறக்காதீங்க சிஸ்டர், நாக்ஸ் தரும். சாரி. 2 நாள் அமைதியா இருப்போம். அடுத்ததா பெரிய பிளான் ஒண்ணு நான் போடுறேன். அது மிஸ்ஸே ஆகாது. 100% சூர்யாவோட உயிரை நான் எடுப்பேன். நாக்ஸ் சொன்னா செய்யும்.